உறவுகளே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கணும். நல்லா இருக்கிறதுக்கு தானே இவ்வளோ கஷ்டப்படுறோம், இவ்வளோ ஓட்டம் ஓடுறோம் இல்லையா? நல்லா இருப்போம். உறவுகளே, ஒரு தலைவி, தலைவன் அப்படின்னா யாரு? குடும்பத்தில் உள்ள அம்மா, அப்பா. இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தை, 2 குழந்தை தான். அந்த காலத்துலலாம் 8 குழந்தை, 10 குழந்தை. இப்போ ஒரு குழந்தை செய்கிற குறும்ப, 2 குழந்தை செய்கிற குறும்ப, அன்னைக்கு அந்த 10 குழந்தையும் 8 குழந்தையும் செஞ்சுருக்கும். அவங்களையும் அன்பால் ஆதரித்து, கண்டிக்க வேண்டிய இடத்துல கண்டித்து, அந்த அம்மா அப்பா எடுத்துகிட்டு போனாங்க இல்லையா? அத்தனை பேத்தையும் வளர்த்துனாங்க இல்லையா? இன்னைக்கு ஏன் நம்மளால முடிய மாட்டேங்குது? நமக்கெல்லாம் அறிவும் திறமையும் கம்மி தான். ஏன்னா நமக்கு நம்ம பெற்ற 2 குழந்தைங்களவே கரெக்ட் பண்ணி கொண்டு போக முடியலன்னா நம்ம உலகத்தில் என்ன சாதிக்க போகிறோம்? என்ன பண்ண போகிறோம்? எதுவுமே நம்மளால் முடியாது இல்லைங்களா? அதாவது 2 குழந்தைங்க நம்ம வீட்டில், ஒரு குழந்தை குறும்பு செய்யும், ஒரு குழந்தை சாப்பிட்டா இருக்கும். இப்போ அவங்க 2 பேரும் ஓரியண்டுக்குவாங்க. பெற்றவங்க என்ன பண்ணுவோம்? 2ஐயும் கூப்பிட்டு கண்டிக்கணும், அதோடு விடக்கூடாது இல்லையா? ஏன்னா அப்போ குறும்பு செய்யாத குழந்தை என்ன நினைக்கும்? நம்ம எதுவுமே செய்யலை, அவன்தான் செஞ்சான், ஆனால் 2 பேர்த்தையும் மிரட்டிட்டு போகிறாங்க அப்படின்னு அந்த குழந்தையும் குறும்பு செய்ய ஆரம்பிக்கும். ஆனால் நல்ல பெற்றவங்க என்ன பண்ணணும்? குறும்பு செய்கிற குழந்தையை கூப்பிட்டு அவனோட தவறுகளை உணர வைக்கணும். வேண்டாப்பா, நீ செஞ்சது தவறு, இப்படி பேசக்கூடாது, பண்ணக்கூடாதுன்னு உணர வைக்கணும் இல்லையா? அதுக்கு தான் நம்ம அம்மா அப்பா குடும்ப தலைவி தலைவனாக இருக்கிறோம். அதே நம்மளால் முடியலன்னா நம்ம உலகத்தில் என்ன சாதிக்க போகிறோம்? சரி, நம்ம ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வெளியே போகிறோம் வரோம், ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், 4 ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கூட இருப்பாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸ்லேயும் நம்ம கூட இருக்கிற நன்மையை மட்டும் அவங்க ஏற்றுக்கிறாங்கன்னா, நல்லது கெட்டது இல்லை நம்ம கூட இருக்காங்க, நம்ம கூட இருக்கிற நன்மையை மட்டும் அவங்க ஏற்றுக்கிறாங்க. நமக்கு ஒரு சின்ன பிரச்சனைங்கும்போது ஒன்றுமே தெரியாமல் ஒதுங்கி நின்றுக்கிறாங்கன்னு வைங்க. அதாவது கண் இருந்தும் தெரியல, காது இருந்தும் கேட்கல, வாய் இருந்தும் நான் பேசலைன்னா அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்களை நம்பி வெளியே போகாதீங்க. உண்மைக்கு குரல் கொடுக்கணும், தலை போகாது இல்லையா? எதாக இருந்தாலும் எல்லோரும் நம்ம ஃப்ரெண்ட்ஸு தான், தாராளமே சொல்லலாமே. தப்பு எது ரைட் எதுன்னு. இல்லைக்கா, நீ பண்ணது தப்பு, நீ இப்படி பேசியிருக்கக்கூடாது, இல்லைம்மா நீ பண்ணது இப்படி தப்பு தான், பேசியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லாத ஃப்ரெண்ட்ஸுங்களை எதையுமே கண்டுக்காம, கண்ணிருந்தும் குருடா காதிருந்தும் செவிடா கூடயே பயணிக்கிறாங்கன்னா அவங்கள நம்பி நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது உங்களுக்கு ஏதோ ஒன்று நடந்துச்சுன்னா அவங்க முதல் உங்கள் வீட்டுக்கு தெரியப்படுத்துவாங்களா? நமக்கு எதுக்கு வம்பு அப்படின்னு போயிடுவாங்க இல்லையா? ஏன் தட்டி கேட்கறதுல என்ன இருக்கு? நியாயத்துக்கு குரல் கொடுங்க.